ஆக்சுவலி நேத்து விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து என்னால அப்படியே பயங்கர நம்பவே முடியல. ஏன்னா பவதாரணியும் நானும் குமுதம் ஆக்சுவலி ஆஹா எஃப்எம்ல தான் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நாங்க மீட் பண்ணுவோம். நான் அதுக்கு முன்னாடி ரேடியோல ஆர்ஜாவா இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஹா எஃப்எம்ல வந்து இளையராஜா சாரை பத்தி ஒரு ஷோ பண்ண போறாங்க அப்படின்ட்டு என்ன அப்ரோச் பண்ணும்போது, நான் அப்ப சூரியன் எஃப்எம்ல இருந்து இங்க வந்தேன். வரும்போது நீங்க ஹோஸ்ட் பண்ண போறது பவதாரணியோட அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இளையராஜா சார் பாடல்கள் ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் கேட்டு வளர்ந்துருப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப அவரோட பாட்டெல்லாம் பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நானும் பவதாரணி ரெக்கார்டிங் வரும்போது அப்பெல்லாம் பவதாரணி ரொம்பலாம் பேச மாட்டாங்க. இப்போ பவதாரணி கொஞ்சம் வரும் நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க. நிறைய பேர்ட்ட பேசுறாங்க இல்லை பண்றாங்க. அப்பெல்லாம் பவதாரணி ரொம்ப மூடி அந்த 4 லைன் தான் பேசுவாங்க. அப்படிதான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆஹா எஃப்எம்மோட ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் முதல் 2 ரெக்கார்டிங் அப்புறம் தென் வி பிகேம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போயிட்டு இருந்தது. அந்த ஷோ பெரிய லெவலில் ஹிட் ஆனிச்சு, பயங்கர ரீச் ஆனிச்சு. ஆஹா எஃப்எம்ல ராஜாங்கம் ஷோ அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷோ. அதுல வந்து ராஜா சாரோட ஒர்க் பண்ண எல்லாருமே, அவரோட அன்னக்கிளி படத்துல இருந்து அந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாரையும் நாங்க ரெண்டு இன்டர்வியூ பண்ணுவோம். ஸோ பவதாரணி பேசுற டைலாக்லாம் பயங்கர ஃபேமஸ். விவேக்லாம் அப்படியே பேசி பேசி காட்டுவாரு. இந்த மாதிரி வந்து பவதாரணி பேசுவீங்க அப்படின்னா அந்த ஷோ ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 3 வருஷம் ஷோ பண்ணோம். ஸோ அப்போ அந்த ராஜாங்கம் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது இளையராஜா சார் வித் நவராத்திரி வந்து பயங்கர ஃபேமஸ். அந்த கொலுவெல்லாம் பயங்கர ஃபேமஸ். சோ அப்ப என்ன ஆச்சுன்னா, நாங்க எல்லாருமே வருஷம் நவராத்திரிக்கு ராஜாசார் வீட்டுல இருப்போம். அந்த 10 நாள் குழுல வந்து நாங்க எல்லாருமே, ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பாடிட்டு இருப்பாங்க. சோ எங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்ஃபேக்ட் பவதாரணி மூலமா தான் இளையராஜா சார் நான் ஒரு 100 வாட்டிக்கு மேல மீட் பண்ணிருப்பேன். அவ்வளவு போட்டோ எடுத்திருப்பேன். எனக்கு ராஜா சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்ப ரீசெண்டா கோவிட் டைம்ல இருந்து வரைக்கும் கூட எல்லாரும் பேசித்தான் எல்லாருமே இருந்தோம். ஈவன் நானும் ஒரு வருஷம் குழுக்கும் வீட்டுக்கு போவேன். ஸோ பவதாரணிக்கு சும்மா இடையில முடியல அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் வேற ஷூர் இவ்வளவு தூரம் அவங்களுக்கு கேன்சர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட்டு நியூஸ் கேள்விப்பட்டது பயங்கர ஷாக்கா இருந்தது. ரீசெண்டா கூட நாங்க மீட் பண்ணோம். நானு பவதாரணி ரெஹானா மேம் 3 பேரும் அவங்களோட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, கோவை அலங்கார் விலாஸ். நாங்க எங்களுக்கு டின்னர் அங்க. பவதாரணி வந்து எங்களுக்கு இங்க சூப்பரா இருக்கும் எங்க சாப்பாடு, இது பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். அதனால என்னால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இல்ல எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு ஈவன் எனக்கு ராஜா சார் வந்து பாக்குறதுக்கு ஒரு எக்கச்சக்கமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே பவதாரணி தான். அண்ட் நாங்க நிறைய சிங்கர்ஸ் அந்த டிராவல்ல மீட் பண்ணிக்கோம். இன்ஃபேக்ட் சித்ரா, சுஷீலா, ஜானகி அம்மா, எல்லா பிளேபேக் சிங்கர்ஸும் அந்த ஷோக்கு வருவாங்க. அப்ப அவங்களோட பாட்டெல்லாம் பவதாரணி பாடுறது அந்த ஷோ நான் தான் ஹோஸ்ட் பண்ணுவேன். 2 பேரும் தான் ஹோஸ்ட் பண்ணுவோம் அந்த ஷோ. அதனால இது ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் இட்ஸ் லைக் வெரி சூன். இந்த மாதிரி லைக் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்ஃபேக்ட் பவதாரணி வந்து இன்னும் வந்து ஷி இஸ் வெரி லைக் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு கேரக்டர். இப்ப கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதை. ஸோ நானும் நிறைய சிங்கர்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க, என்ன பாலாஜி சொல்லி கேட்டு இருக்கும்போது அதை அக்செப்டே பண்ண முடியல. இட்ஸ் ரியலி சேட். நாங்க ஒரு 3 வருஷம் சேர்ந்து ஷோ பண்ணோம். அதுக்கப்புறம் அடிக்கடி நாங்க ராஜா சார் வீட்டுக்கு, இனிமே நவராத்திரின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து முதல்ல பவதாரணி ராஜா சார் வீடு ஞாபகம் வரும். பட் ஐ டோன்ட் நோ இனிமே நாங்க எப்படின்னு தெரியல. கேன்சர் அப்படின்னு சொல்றது உங்களுக்கே தெரியாதுங்கிறது எங்களுக்கு பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு. இவ்வளவு யாருக்குமே தெரியாது. அஃப்கோர்ஸ் யாருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியாது. யாருக்குமே அவங்களுக்கே முதல்ல தெரியாது. ஈவன் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா ப்ரிகாஷன் இருந்திருப்பாங்கல்ல. லைக் லாஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் அவங்க தெரிஞ்சதுன்னு கேள்விப்பட்டோம். சோ அந்த விஷயம் வரைக்கும் நாங்க வரைக்கும் முடியலங்கிறத டீல் பண்ணவே கிடையாது. வரைக்கும் ஒரு வாட்டி கூட எங்ககிட்ட எல்லாம் தலைவலிக்குது முடியல அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது. அதனால இந்த லாஸ்ட் இயர் நவராத்திரிக்கு நாங்க போல. ரீசெண்டா நான் லண்டன் போயிட்டேன், அதனால நான் போல. நான் அந்த டைம்ல நான் யூகேல இருந்தேன். ஸோ போக முடியல. அண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு நினைக்கிற ஆளு தான். ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அதனால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. ஏன்னா இப்ப அந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பேசிக்கலன்னா பிரச்சனை இல்லை. டில் டேட் நாங்க நல்லாவே எனக்கு பழக்கம் இருக்கு, பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால வந்து என்னன்னா வந்து ரீசெண்டா கூட நானும் பவதாரணி சேர்த்து ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணோம். இதுக்காக பண்ணோம், லண்டன்ல ஒரு ரேடியோக்காக 2 பேரும் இன்டர்வியூ பண்ணோம், சேர்ந்து பண்ணோம். நானும் பவதாரணி ஒரு மியூசிக் லைஃப் பத்தி பேசுற மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தோம், ஒரு ஆடியோ இன்டர்வியூ பண்ணோம். ஓகே சார். ஸோ அண்ட் அப்புறம் ரீசெண்டா இப்போ ஒரு வீடியோ ஒன்று ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது ரெஹானா மேம் வந்து இளையராஜா பாட்டு பாடுவாங்க, பவதாரணி வந்து ரஹ்மான் பாட்டுலாம் பாடுவாங்க. அந்த ஒரு இன்டர்வியூ ஒன்று ரீசெண்டா, அதை இன்னைக்கு காலையில தான் எனக்கு சம்மன் ஷேர் எனக்கு அனுப்புனாங்க. பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தது. ஆமா தப்பு ஒரு சொல்ல தெரியல எனக்கு. அதனால ஈவினிங் அவங்க வந்து கொண்டு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. போய் பார்க்கணும், டெஃபினெட்லி பார்க்கணும் போயிட்டு. அண்ட் ரெஸ்ட் இன் பீஸ் லைக் அவங்க ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிறதா என்னோட ஒரே பிரார்த்தனை. நான் சும்மா அவங்க வாட்ஸ்அப் செக் பண்ணேன். முந்தின நாள் நைட் 9:30 வரைக்கும் அவங்க வாட்ஸ்அப் ஆன்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க உடம்பு சரியில்லாம போச்சுன்னு தெரியல. ஆக்டிவா தான் இருக்குது எல்லாமே, தெரியல. அண்ட் பாவம் ராஜா சார் அவங்க ஃபேமிலி, அவங்க ராஜா சாருடைய நிலைமை தான் இப்போ வந்து எல்லாருமே பேசுறாங்க. ஏன்னா தான் வாழும் ஒரு காலகட்டத்துல தன்னுடைய
ஒரு குழந்தை கண்டிப்பா. மரணிக்கிறது எந்த ஒரு பெற்றோராலும் ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு ஒரு விஷயம். அது கண்டிப்பா. அவரு முந்த நாள் தான் அவரு ஸ்ரீலங்கா போனாரு. ஏன்னா, அவருக்கு நாளைக்கு கான்சர்ட். நாளைக்கு நாளான்னைக்கு ஸ்ரீலங்கால வந்து ஒரு ம். பெரிய கான்சர்ட் இருக்கு அவருக்கு. ம். சுகததாச ஸ்டேடியத்துல ஒரு பெரிய ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துறாரு. சோ ம். அந்த கான்சர்ட்டுக்கு போயிருக்காரு. ஈவன் பவதா அங்க ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்படிங்கறனால ஆஃப்கோர்ஸ் போய் ம். பார்க்க தான் போயிருப்பாங்க. ம். இன்ஃபேக்ட் பவதாரணி நல்லா இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த ஷோல பாடியிருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா. ராஜேஷ் சார் ஷோல பவதாரணி இல்லாம இருக்கவே இருக்காது எப்பவுமே இல்ல. நிச்சயமா. அது பெரிய ஷாக்கிங் அண்ட் இளையராஜா அவர்கள் மற்றும் ஒரு குடும்பத்தினருக்கு வந்து எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல கண்டிப்பா. ஸோ ராஜா அங்கிள் பாவம் அண்ட் டெஃபினட்டா எல்லாருமே பவதாரணி எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ம். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை டெஃபினட்டா ரியலி சொல்ல தெரியல ஒன்றும். ம். நான் வந்து ரேடியோல ஆர்ஜியா வந்து எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் ம். எனக்கு வந்து லைஃப்ல வந்து நான் எவ்வளவோ ஷோ பண்ணியிருக்கேன். நான் இன்டர்வியூ பண்ண ஆர்டிஸ்டே கிடையாது. இன்ஃபேக்ட் விஜய்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்டும் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஹிந்தில ம். ஷாருக் ரன்வீர் வரைக்கும் பண்ணியிருக்கேன். நான் என்ன கேட்கறேன்னா எனக்கு இந்த ராஜாங்கம் ஷோ வந்து என் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. என்னன்னா எவ்வளவு ஷோ பண்ணிருக்கும்போது கிட்டத்தட்ட 10 எஃப்எம் இருந்துச்சு. அந்த 10 ம். எஃப்எம் செஷன்ல நைட் பேண்ட்ல நம்பர் 1 இருந்துச்சு. ஸோ ம். இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு, ராஜா சாரோட பாட்டை பத்தி அக்குவேர் அணிவரா பேசி அந்த பாட்டை அப்படியே அவங்கள பாட வச்சு கேட்கிற ஒரு பெரிய இதுவா இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த நம்ம குமுதம் ஆஹா எஃப்எம் மூலமா அந்த ஷோ பண்ணது காரணமா எனக்கு வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மேகசின்ல வரைஞ்சுக்கிட்டு அவ்வளவு ஸ்டோரிஸ் எழுதினாங்க, ரைட்டப் எழுதினாங்க. அந்த ம். ப்ரோக்ராம் நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால. ஸோ எனக்கு நிச்சயமா. எனக்கு மியூசிக் மேல ஒரு பெரிய ஈடுபாடு வந்ததுக்கான காரணமும் அந்த ப்ரோக்ராம் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஓரளவு ஒரு 30% 40% மியூசிக் நாலேஜ் இருந்த எனக்கு ஒரு 70% 80% ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படின்னு எனக்கே நம்பிக்கை வருதுன்னா காரணம் தான். நிறைய சூப்பர். பாட்டை பத்தி, ராகங்களை பத்தி, ராஜா சார் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி நிறைய டீட்டெயிலா பேசி நாங்க நிறைய பண்ணிருக்கோம், ஷோ பண்ணிருக்கோம். ம். அப்ப பௌதன் சொல்லுவோம், என்னது எங்க அப்பா பாட்டு என்னோட உனக்கு நிறைய தெரியுது எல்லா பாட்டும் அப்படின்னு ஷியூஸ் டாஸ்க் அதை பார்த்தாலும். அதனால எனக்கு அந்த ராஜாங்கம் ஷோ, இளையராஜா சார், நிச்சயமா. பௌதர்ணி இதெல்லாம் லைஃப்ல எனக்கு முக்கியமான விஷயம். ரெஸ்ட் இன் பீஸ்.